ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு Anime 7. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பர்ஃபெக்ட் அவுட் அனிமையோட அடுத்த எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமையோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நினைக்காம டேரக்டாக நம்ம இன்னைக்கான எபிசோட்குள்ளே போவோம். இதுக்கு முன்னாடி ஹீரோ நம்மளோட வில்லேஜ் கார்டை பார்க்கும்போது அவங்க வாய்ட் ரீஜன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சிருக்க ஹீரோ வாய்ட் ரீஜனுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருந்திருப்பான். அதுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோவுக்கு வாய்ட் ரீஜனுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஸோ ஆபத்தான பாதைக்குள்ளே ஹீரோ போக போகிறான் அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு ஃபயர்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோவும் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. இன்னைக்கான எபிசோட் அதுல இருந்து ஆரம்பிக்குது. எபிசோடோட ஆரம்பத்தில் வால்கோனில் இருந்த ஒரு பகுதிக்குள்ள ஹீரோ ஃபயர்கள், அதே சமயத்தில் அந்த இடத்துக்குள்ள ஃபாக்ஸும் வந்துகிட்டு இருக்க. அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி ஒரு பெரிய எனர்ஜி லைட், அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவோட தாத்தாவும் வந்து இறங்குறாரு. ஹீரோ தாத்தாவை பொறுத்தவொடனே ஹீரோ சந்தோஷத்தில் தாத்தான்னு கத்திக்கிட்டு இருக்க. பரவாயில்லடா பேரா, இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டு, வரும்போது தனியா வருவேன்ல நினைச்சேன், வரும்போது பக்கத்துல ஒரு அழகான பொண்ணையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கேன். யார் இந்த பொண்ணு? ஃபயர்கள் முன்னாடி போயிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலான்னு போனா ஹீரோ இழுத்து பிடிச்சிக்கிட்டு, தாத்தா நான் கட்டிக்க போற பொண்ணு இவதான் தாத்தான்ற மாதிரி சொல்ல, ஃபயர்களும் கொஞ்சமாச்சும் சீரியஸா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து தாத்தா கிட்ட தன்னோட பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோ தாத்தா எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா நீ ஃபயர் எம்பரரோட பொண்ணு தானா? நான் கீழ் உலகத்துல அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஃபயர்களும், தாத்தா நானும் ஷீ குடும்பத்துல லோவர் இல்லம்ல நிறைய கேள்விப்பட்டிருக்கின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பத்தி எல்லாம் பேச வேணாம், இப்ப நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா மாறிட்டோம், அதனால இன்னைக்கு இந்த சந்தோஷமான நாளை நம்ம முழுமையா குடிச்சு கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு பேரனும் தாத்தாவும் சேர்ந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாத்தாவால அந்த இடத்துக்குள்ள இருந்து கட்டுப்படுத்த முடியல, சரக்கு அடிக்கிறத நிறுத்திட்டாரு போல. அந்த இடத்துக்குள்ள ஹீரோவையும் ஃபயர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க. ரொம்பவே மனசு நிம்மதியா இருக்கு அவருக்கு. அடே ஷீஹோ, நம்ம இன்னைக்கு உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை வச்சிருவோமா என்னோட தலைமையில? ஹீரோவும் சடனா எந்திரிச்சு போய்கிட்டு இருக்க. ஃபயர்கள் அந்த இடத்துக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா நான் என்னோட கல்டிவேஷன் பாதையை மாத்திட்டேன், ஃபியூச்சர் அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதனால நான் இப்போதைக்கு வேணாம் அப்படின்றத தான் சொல்லுவேன். ஹீரோ நான் போகக்கூடியது ஒரு வாய்ட் ரீஜன், அதனால அது ரொம்பவே ஆபத்தான பகுதி அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஃபயர்களோட வாழ்க்கையை நான் தொலைச்சிடக்கூடாது இதுல. தாத்தாவும் என்ன வாய்ட் ரீஜன்ஸ்குள்ள நீ போகணும்னு ஆசைப்படுறியா? ஃபயர்களும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாத்தா ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போன முறை நான் தப்பா பேசிருக்கலாம், பட் இருந்தாலும் நீ இப்ப வளர்ந்துட்ட, அதனால என்னால உன்னை தடுக்க முடியாது, உன்னோட பாதையை நீயே தேர்ந்தெடுத்துதான். தாத்தாவுக்கு வேற எதுவும் சொல்ல முடியாதனால அந்த இடத்துக்குள்ள இருந்து அவரு கிளம்பி போயிட்டாரு. ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பி வந்து நம்ம ஃபயர்களுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஃபயர்களும், வாய்ட் ரீஜன்ஸ் ரொம்பவே ஆபத்தான பகுதிகளா? எனக்கு அதை பத்தி தெரியல, ஆனா நீ திரும்பி எப்ப உன்னை எப்ப சந்திக்க முடியும்? ஹீரோ ஃபயர்கள் கிட்ட, நீ அடுத்து எங்க போலான்னு விருப்பப்படுற, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்ற மாதிரி சொல்ல, இந்த அப்பர் ரிலீம் ரொம்பவே பறந்து விரிஞ்சது. என்னால கடைசி வரைக்கும் உன்னையும் அப்பாவையும் நம்பிக்கிட்டே இருக்க முடியாது. இதோ இப்ப பாரு, நீ இந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பிட்ட. சடனா ஹீரோ ஃபயர்களோட கையை பிடிச்சிக்கிட்டு, நான் இந்த இடத்துக்குள்ள உயிரோட இல்ல எனக்கு யாராலையும் கொல்ல முடியாது, அதனால நான் உன்னை கண்டிப்பா பாதுகாப்பேன். ஃபயர்களும், இந்த உலகம் திரும்பவும் குழப்பம் அடைய போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா இந்த உலகம் அழிஞ்சிருச்சு, கீழ் உலகம் மாதிரி, அதுக்கப்புறம் நான் எங்க போயிட்டு உன்னை தேடுறது, நான் எப்படி உன்னை திரும்பியும் பாக்குறது? ஹீரோ சடனா அந்த இடத்துக்குள்ள இருந்து ஃபயர்களோட கையை பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சுக்கிட்டே, நான் சத்தியம் இந்த உலகம் அழியிற நேரத்துக்கு கண்டிப்பா நான் உன்னை பாதுகாக்கிறதுக்காக வருவேன், அப்படி நான் வரலனா என்னோட சோல் இந்த இடத்துக்குள்ளே அப்படின்னு சொல்ல வரும்போதே ஃபயர்கள் தடுத்து நிறுத்திக்கிட்டு, எனக்கு நீ எங்க இருந்தாலும் சரி நல்லா இருந்தா போதும், இதுக்கு மேல முடியாதுன்ட்டு ஹீரோ ஃபயர்கள் கிட்ட, நான் ஃபயர் எம்பரர் கிட்ட பேசுறேன் உன்னையும் கூட்டு போகிறத பத்தி அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்ல. அதாவது சரியா ஹீரோ எந்த இடத்துக்கு ஃபயர்களை கூட்டு போறான் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்ல, அதாவது வாய்ட் ரீஜியன்ஸ் அப்படின்ற பேரை சொல்லல. ஹீரோ ஃபயர்கள் கிட்ட, நீ இங்கே காத்து இருக்கிறியா, நம்மளோட ஃபயர் எம்பரர் வர வரைக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஃபயர்கள், நான் உன்னை வாய்ட் ரீஜனுக்கு கொண்டு போய் விட்டு வரேன், அது வரைக்கும் வந்து நீ போறத மட்டும் பாக்குறேன். ஹீரோ, அது ரொம்பவே ஆபத்தானது, வாய்ட் ரீஜன்ஸ்குள்ள நான் போனதுக்கு அப்புறம் நீ திரும்பி வீட்டுக்கு போயிட்டியா இல்லையா அப்படின்ட்டு நான் பயங்கரமா கவலைப்பட வேண்டியது இருக்கு, அதனால நான் போய்க்கிறேன், தயவு செஞ்சு இங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறான். அந்த இடத்துக்குள்ள ஃபயர்களும், ஒரு நிமிஷம் என்ன ஹுசாங் ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டு போ, எனக்கு அங்க இருக்கணும் போல இருக்கு, நீ அங்க கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள வந்து ஃபயர்கள் கேட்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஹீரோலாம் மல்பெரி ட்ரீஸ் எல்லாம் நட்டு வச்சிருப்பாங்கல்ல ஒரு ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் கூட்டு போய்கிட்டு இருக்காங்க ஃபயர்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடம் இந்த இடம் தான், ஏன்னா இந்த இடத்துக்குள்ள உனக்காக நான் பல நாட்களை காத்திருந்தேன், அந்த நாட்கள்ல எனக்கு எக்கச்சக்கமான நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்துச்சு. இந்த அழகான நினைவுகள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த இடம் எனக்கு ரொம்பவே அமைதியானதா தெரியுது. சில பேரை நம்மளால கட்டி வைக்க முடியாது, அவங்களோட வழியில போறது தான் நம்ம அனுமதிக்கணும், இதுதான் உண்மையான காதலும் கூட. இந்த இடம் அதிர்ஷ்டசாலியான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கட்டும், எப்படியாச்சும் நீ திரும்பியும் இந்த இடத்துக்கு வந்துருவ அப்படின்னு ஹீரோ ஃபயர்களை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க. ஃபயர்கள் அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் கலக்கத்தோட மனசை கல்லாக்கிக்கிட்டு, நீ இப்ப கிளம்ப வேண்டிய நேரம்ன்ற மாதிரி சொல்ல,
அதோட என்ன அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல ஃபயர்களும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் தன்னோட மனசுக்குள்ள என்னோட வாழ்க்கையில நான் தொடர்ந்து இந்த கல்டிவேஷன் பாதையில முன்னேறி போய்கிட்டே இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தோட சிகரத்தை நான் அடைஞ்சாலும் என்னோட வாழ்க்கையில என்ன கூட இருந்த ரொம்பவே முக்கியமான நபர்களை நான் கண்டிப்பா இழந்துருவணும் அப்படின்ட்டு எனக்கு வருத்தமா இருக்கு. கண்டிப்பா இந்த இழப்புகள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தகுதியானதா இருக்குமா நான் முன்னேறி போறதுக்கு? ஹீரோ அப்படின்ற அந்த இடத்துக்குள்ள வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க அதே சமயத்துல ஃபயர்கள், நீ இப்போ நான் இந்த இடத்துக்குள்ளே உனக்காக ப்ரே பண்றேன், நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு, நீ திரும்பி வர வரைக்கும் நான் உனக்காக இந்த காட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருப்பேன். அதே சமயத்துல நீ இந்த இடத்துக்குள்ள பல கொந்தளிப்புகள் ஏற்பட்டாலும் நீ கவலைப்படாத, முன்னேறி நடந்துகிட்டே இரு. பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். ஒருவேளை இந்த உலகமே அழிஞ்சாலும் நம்ம ரெண்டு பேரும் எந்த மூலையில இருப்போம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஆனா நீ கண்டிப்பா இந்த இடத்துக்குள்ள இருந்து வைட் ரீஜன்ஸுக்கு கிளம்பி அந்த 9 ஹெவன்குள்ள நீ நல்லா இருக்கணும். அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான ரத்த போர்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய பேரழிவு நடந்தாலும் நான் கண்டிப்பா உனக்காக இந்த இடத்துக்குள்ள காத்திருப்பேன். நீ அந்த இடத்துக்குள்ள பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டு ஹீரோ பயங்கர வேகத்துல ஓடி வந்துட்டு, ஃபயர்கள் நான் உன்னை இங்க விட்டுட்டு போக முடியாது, நீ என்ன கூட வா அப்படின்னு மாதிரி கூப்பிட. ஃபயர்கள் இல்ல நான் வரல. ஹீரோ பயங்கர தயக்கத்தோட எதுக்காக திடீர்னு வரலன்னு சொல்ற மாதிரி கேட்க, நீ போற அந்த பாதை ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த இடத்துக்குள்ள நான் உனக்கு ஒரு பாரமா வந்து அமையக்கூடாதுன்னு நான் விருப்பப்படுறேன். சொல்றது உண்மைதான். எதிர்காலத்துல ஆபத்துகள் ரொம்ப அதிகம். என்னால அவளை பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் ஃபாக்ஸ் கிட்ட போயிட்டு ஹீரோ நீ ஃபயர்களை நல்லபடியா பாதுகாக்கணும் சரியா? இது கேட்கிற ஃபயர்கள் இந்த இடத்துக்குள்ள திரும்பியும் பூக்கள் பூக்கும், அது வருடங்கள் பிறக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். நான் கண்டிப்பா உனக்காக அந்த நாட்கள்ல இந்த இடத்துக்குள்ள காத்திருப்பேன். பயங்கர வைப்ல எந்திரிக்கிற ஹீரோ அந்த இடத்துக்குள்ள, நீ உன்னை நல்லபடியா பாதுகாத்துக்க, நான் இல்லாத நாட்கள்ல நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இந்த ஹீரோ நம்மளோட ஃபயர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். ஃபயர்கள் அந்த இடத்துக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை இப்போதைக்கு. அதே சமயத்துல ஹீரோவை தடுத்து நிறுத்தி வைக்க கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதே சமயத்துல அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோ போய்கிட்டு இருக்கான். தன்னோட மனசுக்குள்ளே வரப்போற அந்த எதிர்காலத்துல லிங்கர் நீ எங்க இருப்ப அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். ஹீரோக்கும் தெரியுது ஃபியூச்சர் இப்படிதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. சைட்ல இருந்து ஒரு குரல், சும்மா தான் கிளம்ப போறியா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்க, யாரான்னு பார்த்தா ஃபயர் எம்பரர் அந்த இடத்துக்குள்ள நின்னுகிட்டு இருக்காரு. அப்படி ஹீரோ கிட்ட என்ன கொடுக்க போறாரோ தெரியல. இதோட இந்த சீனை கட் பண்ண இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபயர்கள் அந்த இடத்துக்குள்ள இருந்து பொறுமையா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சோகத்துல ஹீரோ கிளம்பிட்டான் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. போற இடம் ரொம்ப தூரம் தான், இருந்தாலும் நீ பாதுகாப்பா இருக்கணும். சுத்தி இருக்கிற இடமே கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டுக்காம ஃபயர்கள் ஹீரோ போன சோகத்துல பயங்கரமா அழுதுகிட்டே அந்த இடத்துக்குள்ள இருந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு லிங்கர் அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்க, இதை கேட்ட உடனே அந்த இடத்துக்குள்ள இருந்து லிங்கர் பயங்கரமா அதிர்ச்சியாக சடனா வந்த வேகத்துக்கு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து ஃபயர்களை அழகா தன்னோட கையில தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. ஃபயர்கள் அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பிய சந்தோஷத்துல லைட்டா சிரிக்கிறாங்க. இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்குள்ள இருந்து சந்தோஷமா இறங்கிக்கிட்டு இருக்க. குழந்தை அப்படின்ட்டு ஒரு சத்தம் கேட்க, அப்பா திரும்பி வந்துட்டீங்களா? நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு வாழ்றது அப்படிங்கிறது ஒரு விதி அப்படிங்கிறதுனால உங்களால அதை மீற முடியாது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. அதே சமயத்துல கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல ஹீரோ ஃபயர்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்துல இன்னைக்கு தான் நல்ல நாள், அதனால இன்னைக்கே பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள சொல்றாரு. அண்ட் ரொம்ப நாளா வீடியோ போடல, ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வெப்சைட்டை ஓபன் பண்ணது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை ஓபன் பண்ணியாச்சு, சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அதையும் போன வீக்கோட எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் கஷ்டமா அப்படின்னு சொன்னீங்க, அதையும் டோட்டலா மாத்தியாச்சு. நீங்க போனீங்கன்னா டைரக்டா பிரீமியம் கொடுத்தீங்கன்னா ஜிபே குள்ள போயிட்டு பே பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. அதே சமயத்துல வெப்சைட்ல யாருக்காச்சும் வீடியோ ப்ளே ஆகல அப்படின்னா தயவு செஞ்சு VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா வீடியோ ப்ளே ஆகும். தீபாவளிக்கு மேல பழைய எல்லா பேலன்ஸ் எபிசோட்ஸும் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அது வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்க. மொபைல் இல்லாதான் ப்ராப்ளம், சோ அதனால தான் யூடியூப்லயும் போடாது இருந்துச்சு. செக் பண்ணி பாருங்க. ரெனகடி மாடல் அதில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.